சரி வீடு உங்களுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு யாரு சகோதரர்கள் எல்லாரும் அம்மா அப்பா யாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க கோவிக்க கூட அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா சொன்னாங்க யாருன்னா சரி வருங்க அப்ப அம்மாவுக்கு டைம் கொடுத்து டைம் கிடையாது அம்மா கோவிக்க பெரிய பெரிய கிஃப்ட் யாரு சொல்லவே யோசிச்சிருப்பீங்க யார் பெரிய பெரிய கிஃப்டா இருந்திருக்காங்க யாரும் பெரியவங்களா இருந்திருக்காங்க பேர் சொன்னா சந்தோஷம் என்ன பேசியாங்க பேச மாட்டீங்களா இது ஒரு உதாரணம் இது ஒருத்தவங்க நான் இந்த சாப்பாடு பேசுறேன் எல்லாரும் என்ன சொல்ல வேணாம் இந்த சாப்பாட்டு அது யார் வந்து பண்ணுறாங்க மிக்கிட்டையும் ஹெல்ப் பண்ணுறாங்க அதுதான் முடியும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் சொல்லுவேன் சொல்லுங்க என்ன பேர் சொன்னீங்க அந்த பேர்ல வரையில அந்த பேர்ல இங்க தந்துருக்காங்கடா ஆனா அது இல்லைக்கு வராது நீங்க குட்டியை காண்போம் அப்ப அவங்களுக்கு என்ன பேர் சசியா அப்ப உங்க அக்கா மட்டும் தானே அனுப்பியிருப்பாங்க எங்க இருந்தாங்க ஜெர்மனி அப்ப உங்களுக்கு அக்கா நாங்களுக்கு பிடிக்காது அவங்கள அப்ப நீங்க அக்காவை மட்டும் சொல்லிங்க அக்கா வாங்கிச்சா அக்கா தானே எனக்கு சொல்லியிருப்பாங்க அண்ணா நான் வாங்கி கொடுத்துருப்பேன் நீங்க அக்காவை மட்டும் சொன்னா கோவிப்பாங்க அக்கா சசி சுவிஸ் ஜெர்மனில இருந்து இது உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க சரி இங்க ரொம்ப பெருசா இருக்கிற கிஃப்ட் என்ன இருக்கும் யார்கிட்ட கேட்டு நீங்க எங்க காவல இல்லை இல்லை அவங்க தெரியல இல்லை இல்லை கண்டிப்பா அவங்க வேற ஒரு கடமை இருக்காங்க சரி உங்களுக்கு ஒரு டிவி வந்திருக்கு தேடி பாருங்க எங்க இருக்காங்க இருக்குறாங்க சரி ஒரு டிவி யார் அனுப்பியிருப்பாங்க அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்களே பாரு பேர் அப்படி நான் பதில இருந்து அதிகமா சொன்ன பேர் என்ன பேர் சொன்னீங்க அவங்க யாரு அக்கா அப்ப அத்தனாலும் கோவிச்சா நான் ஒன்றும் செய்யலாம் அக்காவுக்கு மட்டும்தான் சொல்றீங்க அவங்க தான் உங்களுக்கு டிவி அனுப்புறாங்க அப்ப இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நான் கொண்டு போறேன் நீங்க சொல்லலைங்க யாரும் சொல்லலைங்க இவ்வளவு கிஃப்டும் ஒவ்வொருத்தவங்க தந்தாலும் சொல்லிட்டீங்க அவ்வளவு தந்ததுல இருந்து ஒருத்தவங்க தான் ஸ்பெஷலா அனுப்பிடுறாங்க யாருன்னு சொல்லுங்க ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க ஏன் அண்ணான்னு சொல்றீங்க மற்றவங்க சொல்ல மாட்டாங்க சரி அண்ணானா ஒரு அண்ணாட பேர் சொல்லுங்க ஏன்னா அவருக்கு அடிக்கடி சொல்றீங்க அவர் அவ்வளவு ஸ்பெஷல் அவங்களுக்கு அப்படியா சொல்லும் அவரை நம்பிட்டாங்க கண்டிப்பா அவங்க தான் உங்களுக்கு தந்துருக்குறாங்க இன்னைக்கு உங்களோட எங்க கணவர் இல்லத்துல நீங்க சந்தோஷமா இருக்கிறத தாங்களும் அந்த தருணங்களை பகிர்ந்து கொள்ளணும் வந்து நல்வழிப்புகளை உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடு வந்து உங்களோட பெரிய கனவு தானே அதுக்கு வந்து பெரிய ஒரு ஒத்துழைப்பா இருந்தது ஒரு நாள் சொல்லியிருந்தீங்க
அவரும் தான் இல்லாத இடத்துல இன்னைக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களோட கையில் கிடைக்கணும் வந்து இதை எல்லாருமே சந்தோஷமா தந்துருக்குறாங்க. நீங்க இந்த தருணத்தில் உங்களோட உறவுகளுக்கு என்ன சொல்லுவாங்க ஆசைப்படுறீங்க? நன்றி மட்டும் வேணாம், எவ்வளவோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, தனிய நன்றி மட்டும் சொல்றீங்க இல்லையா? ஒண்ணுமே சொல்லலையே சொல்ல பார்க்கணும். சொல்லுங்க. பெரிய பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பா நாம சொல்லிடுவோம். உங்களோட இந்த வீடு உங்க அண்ணா தான் உங்களோட கட்டிதாங்க சொல்லியிருந்தீங்க. உங்களோட அண்ணா உங்களோட இல்லை, அவர் தன்னோட இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த வேலையை முழுமையாக முடிச்சு தரவே ஆரம்பிச்சு அவங்களுக்கான இல்லை, அவங்களுக்கு நம்மளோட அண்ணா இல்லாத இடத்த இந்த பெரிய ஒரு விஷயத்த முடிச்சு தரதுக்காக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதையும் வாங்கி கொள்ளுங்கக்கா. இன்னைக்கு உங்களோட சந்தோஷமான நாளில் நாங்களும் கவி சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு இந்த புதுமலை புகுமுலா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். சந்தோஷம்.